தெலுங்கானா மாநிலம் ஜகித்யால் மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் அக்கா தங்கை இருவருடனும் தகாத உறவு வைத்துக்கொண்டு நெருக்கமான ஆபாச வீடியோக்களை மொபைலில் பதிவு செய்து பிளாக்மெயில் செய்த நபரை சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் திட்டம் தீட்டி வீட்டுக்கு வரவழைத்து கண்களில் மிளகாய் பொடி தூவி இரும்பு ராடால் அடித்து கொன்ற கொடூர கொலை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெத்பள்ளி மாவட்டம் துர்கலமத்திகுண்டா கிராமத்தைச் சேர்ந்த 32 வயதான புர்ரா மகேந்தர் ஹைதராபாத்தில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை செய்து வந்துள்ளார். இவருக்கு மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் ஹைதராபாத்தில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக பணியாற்றும் ஜகித்யால் மாவட்டத்தைச் சேர்ந்த சமதா என்ற இளம் பெண்ணுடன் மகேந்தருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அது திருமணத்திற்கு புறம்பான உறவாக மாறிய நிலையில் அந்த பெண்ணின் அக்காவான சந்தியா என்பவருடனும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்படுத்தி கொண்டு அந்த பெண்ணுடனும் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு அக்கா தங்கை இருவருடனும் தனிமையில் இருக்கும்போது அந்த ஆபாச காட்சிகளை தனது மொபைலில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் மகேந்தர். மகேந்தருக்கு திருமணம் ஆனதும் அவரது அக்காவுடனான உறவு தெரிந்ததும் சமதா மகேந்தருடன் பேசுவதை நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மகேந்தர் சமதாவுக்கு திருமண அழைப்புகள் வரத் தொடங்கிய போது ஆபாச வீடியோக்களை காட்டி மிரட்டி திருமணத்தை கெடுத்துள்ளார். மேலும் இருவருடன் இருக்கும் வீடியோக்களை எல்லோருக்கும் காட்டிவிடுவேன் என்று தொடர்ந்து மிரட்டி வந்ததால் கடும் கோபமடைந்த அக்கா தங்கை சகோதரிகள் உறவினர்களுடன் சேர்ந்து திட்டம் போட்டுள்ளனர். இந்த நிலையில் சமதா மகேந்தருக்கு போன் செய்து ஜகித்யால் லட்சுமிபுரம் அருகே உள்ள அக்கா வீட்டுக்கு வருமாறு அழைத்த நிலையில் மகேந்திரனும் அங்கு வந்துள்ளார். அக்கா தங்கை இருவரும் மகேந்திரனுடன் பேசி சரிவராத நிலையில் சகோதரிகள் மகேந்திரனின் கண்களில் மிளகாய் பொடி தூவி உறவினர்களோடு சேர்ந்து கட்டைகள் மற்றும் இரும்பு ராடால் சரமாரியாக அடித்துள்ளனர். தீவிர காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் விழுந்த மகேந்தரை உள்ளூர் மக்கள் பார்த்து ஆம்புலன்ஸில் ஜகித்யால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பெறும்போதே மகேந்தர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக ஜகித்யால் ஊரக போலீசார் வழக்கு பதிவு செய்து சகோதரிகள் மற்றும் உறவினர்களை கைது செய்துள்ளனர். ஆரம்ப விசாரணையில் திருமணத்திற்கு புறம்பான உறவு, பிளாக்மெயில் ஆகியவை கொலைக்கான பின்னணி என தெரிய வந்துள்ளது.